Dear students, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போற prose lesson Rattrap by Selma Lagerlöf. So let us have a small author introduction about Selma Lagerlöf. Before that, a small request. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So Selma Lagerlöf was born in the year 1858 and she died in the year 1940. She was a Swedish writer. So நம்ம author வந்து Swedish writer whose stories have been translated into many languages. இவங்க Nobel laureate கூட Nobel Prize கூட வாங்கியிருக்காங்க. A universal theme runs through all of them. A belief that the essential goodness in a human being can be awakened through understanding and love. இவங்களோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட்டிங்ல என்ன முக்கியமா இருக்கும் அப்படின்னா ஒரு குட்னஸ், அதாவது மனிதர்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை வந்து புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா போதும், மனுஷங்க எல்லாம் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான் உங்களோட ஸ்டோரிஸ்ல பார்க்கலாம். திஸ் ஸ்டோரி இஸ் செட் amidst the mines of Sweden rich in iron ore which figure large in the history and legends of that country. ஸ்வீடன் கண்ட்ரியில வந்து நிறைய மைன்ஸ் இருக்கான், அயன் மைன்ஸ் இருக்கான், அதை பேஸ் பண்ணிய ஒரு ஸ்டோரி தான் இது. நிறைய ஹிஸ்டரிஸ், நிறைய ஸ்டோரிஸ்ல அயன் மைன்ஸ் பத்தி நிறைய வரும். அதாவது அயன் சுரங்கங்கள், இரும்பு சுரங்கங்கள், ஓகே, அதை பத்திய டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நிறைய அதை பத்திய அயன் ரிலேட்டடான நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ஸ் அங்க இருக்கும். தி ஸ்டோரி இஸ் டோல்ட் சம்வாட் இன் த மேனர் ஆஃப் அ ஃபேரி டேல். ஆனா கதை ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரி டேல் மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம் மாதிரி அவங்க கதையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, The Rattrap summary in English. இந்த எபிசோட்ல நம்ம சம்மரி பார்க்க போறோம், அப்புறம் புக்ல இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். Right? So summary. The story begins with a rattrap peddler who is in a rugged condition. He is dressed in rags and is very frail and looks starved. ஒரு சாதாரணமா ஒரு சின்ன வியாபாரி, சும்மா கையில கிடைச்சதை வித்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு ஆளு, அவரை வச்சுதான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. he is in a rugged condition. ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் ராக்ஸ் போட்டுட்டு இருக்காரு, கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, ரொம்ப வீக்கா இருக்காரு. he looks frailனா வீக், ஓகே, and he looks starved, ரொம்ப பசியோட இருக்கிறதும் தெரியுது. We learn he has no home and sometimes even begs and steals to survive in the world. அவருக்கு வந்து வீடு இல்லை. அடுத்ததா அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா எல்லா டைமும் அவனால வியாபாரமும் பண்ண முடியல. ஸோ அவன் வந்து பெக் பண்றான், சம்டைம்ஸ் ஸ்டீல் பண்றான். அவனோட சர்வைவல், அவன் வாழ்றதுக்காக அவன் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எல்லாமே பயன்படுத்துறான். அவன் வந்து இந்த ரேட் ட்ராப் செஞ்சுதான் வித்துட்டு இருக்கான். ரேட் ட்ராப்னா தெரியும் இல்லையா, ரேட்டுக்கான ட்ராப்ஸ், எலிய பிடிக்கிற வலைகள் செஞ்சு வித்துட்டு இருக்கிறான். சிலப்போ அது வியாபாரம் ஆகிறப்போ வியாபாரம் ஆகாதப்போ பெக் பண்றான், சிலப்போ ஸ்டீல் பண்றான். இது எல்லாமே செய்யறான் டு ஹாவ் ஹிஸ் அதான சோலும் அவன் பாடியும் இன்டாக்டா வச்சுக்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உயிரை உடம்போட ஒட்டி வச்சுக்கிறதுக்காக அவன் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். he leads a lonely life with no one to care about him. அவனுக்குன்னு அவனை பார்த்துக்கவோ அவன் மேல கேர் எடுத்துக்கவோ யாருமே இல்லை. அவன் ஒரு அனாதை. he is an orphan. One fine day it strikes to him that this whole world is a rat trap itself. ஒரு நாள் அவனுக்கு வந்து அந்த ரேட் ட்ராப்பை பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்போ அவனுக்கு இந்த ஹோல் வேர்ல்டே ரேட் ட்ராப் தான் சொல்லி அவனுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு சிமிலி மாதிரி தெரியுது. இந்த உலகமே வந்து ஒரு உவமையா தெரியுது, ரேட் ட்ராப் மாதிரி. மனுஷங்கள்லாம் சீஸ், காட் என்ன பண்றாராம், சீஸ் ஏதாவது ஒரு மேல ஆசையை வச்சு மனுஷனை அப்படியே லபக்கி பிடிச்சிடுறாராம். அது மாதிரிதான் அவருக்கு தோணுது. One fine day it strikes to him that this whole world is a rat trap itself. If we touch it, it will trap us and never let us go. நம்ம வந்து ஏதாவது அழகான விஷயம் போய் தொட்டோம்னா அது நம்மளை பிடிச்சிட்டு விடவே விடாது. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துல போய் நிறைய பேர் என்ன பண்றாங்க, லைஃபே இழந்துடுறாங்க இல்லையா, அதை தான் சொல்றாரு. He goes on to think that there are people out there who are already in this rat trap.
and reaching for the bait. கண்டிப்பா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரேட் ட்ராப்குள்ள சிக்கிட்டாங்க. அந்த பெயிட், அந்த சீஸ் இருக்கு இல்லையா, அந்த சீஸை கடிச்சா அவ்வளவுதான், அப்படியே மாட்டிக்குவாங்க. அதை கடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சீஸ்னு இப்ப ரேட்டுக்கு தெரியாது இல்லையா, தனக்கான பெயிட், தனக்கு குறி வச்சுதான் அந்த சீஸ் இருக்குன்னு தெரியாது. அதனாலதான் அந்த சீஸை கடிக்க போகுது ரேட். அது மாதிரிதான் மனுஷங்க என்ன பண்றாங்க, நிறைய அழகான விஷயங்களை பார்த்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செல்போனே ஒரு நிறைய இடத்துல வரமா இருந்தாலும் நிறைய இடத்துல அது ஒரு சாபமா தான் இருக்கு. நிறைய குழந்தைங்களாகட்டும், படிக்கிற பசங்களாகட்டும் நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனா அதே சமயம் அதை மோசமா யூஸ் பண்ணா அதே செல்போன் ரேட்டுக்கான ட்ராப் மாதிரி தான். அந்த குழந்தைங்களை தப்பான விஷயங்களுக்கும் இழுத்துட்டு போயிடும். ஸோ இப்படிதான் உலகமே போயிட்டு இருக்குன்னு அவன் நினைக்கிறான். He goes on to think that there are people out there who are already in this rat trap and reaching for the bait. ஸோ அவன் என்ன நினைக்கிறான், மக்கள் எல்லாம் ஆல்ரெடி rat trapல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறான். On one cold evening, he reaches at a cottage to ask for shelter. இப்படிதான் அப்படியே ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் என்ன பண்றான், ஒரு வீட்டு முன்னாடி போய் ஷெல்டர் கேட்குறான். பயங்கர சில்லா இருக்கும், கோல்டு கிளைமேட். ஸோ ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஷெல்டர் அட் ஒன் ஹவுஸ். அண்ட் ஓல்டு கிராஃப்டர் லிவ்ட் இன் தட் காட்டேஜ் ஹூ டுக் இன் த பெட்லர். ஒரு கிராஃப்டர்னா யாருன்னா, சின்னதா நிலபுலம்லாம் அந்த லீஸுக்கெல்லாம் எடுத்து பார்க்குறவங்க தான் கிராஃப்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃப்டரோட வீட்டில் போய் இவர் தஞ்சம் புக நைட்டுக்கு ஷெல்டர் கேட்குறான். உடனே அவர் என்ன பண்றாரு, கம்மென்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்டர் நம்ம ராட்ரப், நம்ம பெட்லரை உள்ள சேர்த்துக்கிறாரு. த கிராஃப்டர் நீடட் கம்பெனி, ஸோ ஹி வெல்கம்ஸ் த பெட்லர். கிராஃப்டரும் தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு கம்பெனி தேவைப்பட்டது. ஸோ அவர் என்ன பண்றாரு, இந்த ராட்ரப் விற்கிறான் இல்லையா, அந்த பெட்லரை பார்த்தோன்னா வா வா உள்ளவான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவன் கூட கார்ட்ஸ் விளையாடுறாரு. ஹி கிவ்ஸ் ஹிம் ஹாட் ஃபுட் அண்ட் ஈவன் டொபாக்கோ டு ஸ்மோக். ஃபுட்டு கொடுக்குறாரு. ஈவன் அவரோட டுபாக்கோனா அந்த கஞ்சா புகையிலேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஓகே, அதெல்லாம் கூட ஸ்மோக் பண்ண கொடுக்குறாரு. தே பிளே கார்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டாக்கிங். கார்ட்ஸ் விளையாடுறாங்க, பேசிட்டே தூங்கி போறாங்க. The peddler learns that the crofter got 30 kroner for selling his cow, which he keeps in a pouch on the window frame. ஓகே, அடுத்ததான் அந்த கிராஃப்டர் சொல்றப்போ என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட ஒரு கவ் இருக்கு, அதோட மில்க், கவ் மில்க்ன்னு தான் நினைக்கிறேன், for his selling his cow milk தான் இருக்கணும், கவ். ஸோ மில்கை வித்து என்ன பண்ணிட்டாரா, நிறைய ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன். 30 kroner. kroner அப்படிங்கிறது ஸ்வீடிஷ் மணி. ஓகே, குரோனா அப்படிங்கிறது ஸ்வீடிஷ் மணி. அந்த 30 kroner நான் கவு மில்கை வித்து நான் வச்சிருக்கேன், அதை என்னோட பவுச்சில் வச்சிருக்கேன். ரொம்ப இன்னசென்ட்டா அந்த கூப்பிட்டவர் கெஸ்டா கூப்பிட்டு வச்சிருக்காரு இல்லையா, அந்த கிராஃப்டர் பெட்லரை என்ன, கிராஃப்டர் ஹோஸ்ட், இவர் பெட்லர் கெஸ்ட். ஸோ அவர் கெஸ்ட் கிட்ட சொல்றாரு, நான் 30 kroner சம்பாரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. த பெட்லர் லீவ்ஸ் தி நெக்ஸ்ட் டே, பட் ஆஃப்டர் சீயிங் த கிராஃப்டர் லீவ் இஸ் காட்டேஜ், ஹி கம்ஸ் பேக் டு ஸ்டீல் த பவுச் ஆஃப் மணி. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த பெட்லர் வீட்டை விட்டு கிளம்புறப்போ கிராஃப்டர் வீட்டில் இல்லை. ஸோ அவன் என்ன பண்றான்னா, கிராஃப்டர் வீட்டில் இல்லாத தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்ப அந்த பவுச் ஆஃப் மணி, அவர் சொன்னார் இல்லையா நான் 30 kroner வச்சிருக்கேன்னு, அதை திருடிட்டு போயிடுறான். ஆஃப்டர் ஸ்டீலிங் இட் ஹி டேக்ஸ் த வுட்ஸ் டு ரிமைண்ட் அன்சஸ்பெக்டட். திருடணும்னு கொஞ்சம் பயம் வந்துடும் இல்லையா, ஐயோ மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு அந்த நேர் வழியில போகாம ஒரு குறுக்கு வழியில போறான். இட் இஸ் அ வுட்னா ஃபாரஸ்ட். ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போறான், அவனுக்கு வழியே தெரியல, சுத்தி சுத்தி ஒரே இடத்த சுத்திட்டு இருக்கிறான். நம்ம பெட்லர் எங்கிட்டு போனாலும் சுத்தி சுத்தி அது திரும்ப வந்த இடத்துக்கே கொண்டு விடுது. இன் த வுட் த பெட்லர் மீட்ஸ் அன் அயன் மாஸ்டர் who mistakes him to be his old comrade. அங்க ஒரு இடத்துக்கு போறான், அங்க பார்த்தேன்னா ஒரு அயன் மாஸ்டரை பார்க்கறான். அயன் வச்சு ஒர்க் பண்ற ஒருத்தர், அயனை வச்சு ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் பண்றாரு, அவர் தான் ஒரு அயன் மாஸ்டர். ஸோ அந்த அயன் மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, இவனை தப்பா நினைச்சுக்கிறாரு, இவன் தாடி கிடி எல்லாம் வச்சிட்டு இருக்கான் பெட்லர். அந்த அயன் மாஸ்டர் இவனை அவரோட ஓல்டு காம்ரேடுன்னு நினைச்சுக்கிறாரு, ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட். காம்ரேட்னா ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டாரு.
He invites him over for Christmas, but he refuses. வாப்பா வாப்பா வீட்டுக்கு போலாம் கிறிஸ்மஸ்க்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவன் ஒரு ஒரு பட்டறை மாதிரி ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு இருக்கான். அங்க வந்து அயன் மாஸ்டர் அவனை ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கு போலாம்னு கூப்பிடுறாரு. இவனுக்கா கையில காசு வேற திருடிட்டு வந்திருக்கான். என்னடா ஒண்ணுமே புரியல, நான் வரல வரலன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அவரு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே த அயன் மாஸ்டர் and Edla learned that the peddler was a thief through the church about the incident at the old crofters. ரொம்ப வம்பு பண்ணி கூப்பிட்டு பார்க்குறாரு, போகல. அப்புறம் அவர் டாக்டரும் வந்து கூப்பிட்டோன்னா அவனால மறுக்க முடியாது. டாக்டர் பேரு எட்லா. ஸோ 2 பேரும் வம்பா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் ஷேவ் பண்ணி எல்லாம் பண்ணி, ஏன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க யாருக்காவது நல்ல ஃபுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவனை கூப்பிட்டு போய் கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அவனுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கொடுத்து பார்த்தா அந்த கிராஃப்டர் அந்த அயன் மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு இவன் நம்மளோட ஃப்ரெண்டே இல்லை அப்படிங்கிறது. ஷேவ் எல்லாம் பண்ணோன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அனுப்பணும்னு நினைக்கிறாரு. ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நம்ம தானே தப்பு பண்ணோம், வம்பு பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம், அவருக்கு ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அனுப்பணும்னு சொல்றாங்க. சரின்னு அவர் அயன் மாஸ்டரும் விட்டுடுறாரு. ஆனா 2 பேரும் அன்னைக்கு சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போறப்பதான் என்ன தெரியுது, கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போறப்பதான் தெரியுது இப்படி கிராஃப்டர் வந்து இந்த ஒரு பெட்லர் கிட்ட ஒரு ராட்ராப் விற்கிறவன்ட்டு தன்னோட பணத்தை இழந்த விஷயம் தெரியுது. இப்ப 2 பேருக்கும் புரிஞ்சிருச்சு, நாம வீட்டுல கூப்பிட்டு வச்சிருக்கிறது அந்த தீஃபை தான் அப்படின்னு புரிஞ்சுக்குச்சு. After that, the Iron Master's daughter Edla visits him and insists him to stay with them. அடுத்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா இவங்க வந்து பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எட்லா சொல்லிட்டாங்க, இல்ல நம்ம தானே அவனை வம்பு பண்ணி கூப்பிட்டு வந்தோம், அவனுக்கு வந்து ஏதோ நீட் இருந்திருக்கு அதனாலதான் திருடிட்டான். இன் பிட்வீன் ஹி ஃபீல்ஸ் சாரி ஃபார் ஸ்டீலிங் த கிராஃப்டர்ஸ் மணி. அவனுக்கும் பெட்லருக்கும் ஒரே கஷ்டமா இருக்கு, நம்ம இப்படி பணத்தை திருடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா எட்லா என்ன பண்றாங்க தெரியுமா, ஷி சச் அ நைஸ் கேர்ள். அவன் திருடன்னு தெரிஞ்சு கூட அவங்க வந்து அவனை கோவிச்சுக்கவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் ஏதோ ஒரு கஷ்டத்துலதான் அதை பண்ணியிருக்கான். ஸோ அவனை குற்றம் கண்டுபிடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு அவனை நீ போய் நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு வந்து இன்னைக்கு பாதுகாப்பா தான் நம்ம இருக்கோம் போல இருக்கு, இவங்க நம்மளை பிடிச்சு கொடுக்க மாட்டாங்க போல இருக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது நம்மளோ பெட்லருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், நிம்மதியா போய் தூங்குறான். அன்னைக்கு தான் அவன் ஃபுல் டே சாப்பிடுவான் போய் தூங்குவான், சாப்பிடுவான் போய் தூங்குவான். எல்டாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இப்படி வந்து அவனை கவனிச்சுக்கிறது. அதுதான் சில கேரக்டர்ஸ் இல்லையா, சில ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி. எல்டா வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு விசிட்டர் வரணும்னு எதிர்பார்த்தாங்க, ஒரு கெஸ்ட்டை நல்லா ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் திருடனாவே இருந்தா கூட அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம பெட்லருக்குள்ள நிறைய சேஞ்சஸும் உண்டு பண்ணுது. தே ஹெல்ப் த பெட்லர் கெட் அ மேக் ஓவர் and dress him in nice clothes and shave his beard off. After this, the ironmaster realizes he has made a mistake. The peddler was not his comrade. Thus, the ironmaster thinks he is a fraud and decides to turn him in. However, Edla insists on letting him stay and celebrate Christmas with them. Her father agrees and they celebrate Christmas together. They head home in a hurry, thinking he must have stolen all the silver. ஓகே, இவங்க சர்ச்சுக்கு போன நேரம் தான் இவங்களுக்கு வந்து தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, இந்த பெட்லர் வந்து திருடனா இருக்கும், போச்சு நம்ம வீட்டுல இருக்க சில்வர் எல்லாம் திருடி இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாங்க. However, to their surprise, the peddler did not steal a thing. ஆனா அவங்க வந்து பாக்குறப்பதான் தெரியுது பெட்லர் எதையுமே திருடல. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கூட என்ன பண்ணாங்க, எல்டா வந்து அவனுக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க நினைச்ச ஆள் அவன் இல்லைன்னு தெரிஞ்சப்ப கூட எல்டா அவனுக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்கள நல்ல ஃபுட்டு கொடுத்து அவனை பத்திரமா போய் நல்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பா ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்கியிருக்கான். அவ்வளோதான், அவனுக்கு பெருசா ஒன்றும் நடக்கல. அவங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டா நிம்மதியா தூங்கினான். அவனோட லைஃப் டைம்ல இப்படி ஒரு நிம்மதியா அவன் இருந்ததே கிடையாது. ஸோ அவங்க திரும்பி சர்ச்சுக்கு போயிட்டு ஐயோ திருடனையா வச்சிருந்தோம்,
போச்சு, நம்ம வீட்ல இருக்க சில்வர் எல்லாம் தூக்கியிருப்பான்னு நினைச்சிட்டு வேகமா வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா the peddler did not steal a thing. அவங்க வீட்ல இருந்து எதுவுமே காணா போகல. He left a note for Edla in the form of a tiny rat trap. ஆனா ஒரு சின்ன நோட், ஒரு லெட்டர் மாதிரி ஒன்னு எட்லாக்கு எழுதி வச்சிருக்கான். There was also a note thanking her for her kindness which saved him from the rat trap he got in. அந்த நோட்ல என்ன எழுதியிருக்கான்னா, என்ன வந்து rat trapல இருந்து காப்பாத்துனதுக்கு நன்றி. ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு எனக்கு எந்த சீஸும் வைக்கல, எந்த பெயிட்டும் வைக்கல, நீங்க எனக்கு ரேட் ட்ராப் வைக்கவே இல்லை. அவன் அவங்க வீட்டுக்கு வர்றப்போ முதல் நினைப்பான், இது ஒரு ரேட் ட்ராப் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வருவான். கடவுள் பாரு இப்படிதான் ரேட் ட்ராப் வைக்கிறாரு. கிராஃப்டர் வீட்டுக்கு போனோம், அது ஒரு ரேட் ட்ராப்பா போச்சு. இப்போ இவங்க வீட்டுக்கு போறோம், இதுவும் ஒரு ரேட் ட்ராப்பா இருக்க போது, எதையாவது பார்த்து ஆசைப்பட்டு நான் திருட போறேன்னு இவன் பயந்துட்டு இருந்தான். ஆனா எட்லாவோட கேரக்டர் அவனை ஃபுல்லா மாத்திருச்சு. ஓகே, அதனால அவன் என்ன எழுதுறான், you have saved him from the you have saved me from the rat trap அப்படின்னு எழுதியிருக்கான். Most importantly, he also left the crofter's money asking to return it to him. அது மட்டும் இல்ல, கிராஃப்டர்ட் இருந்து ரூபா திருடினா இல்லையா, குரோனா திருடினா இல்லையா, அதையும் ஒரு சின்ன ஒரு பையில வச்சு இதை கிராஃப்டர்ட்ட ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ அவன் வந்து தன்னோட மனசு மாறினதை அதை வெளிப்படுத்தியிருக்கான். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி, இந்த ரேட் ட்ராப். ஸோ இது என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, மனுஷங்க வந்து அன்புக்காக ஏங்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ப்ராப்பரா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிட்டா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் ஆத்தர் வந்து இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. To sum up the Rattrap summary, we learn that we can change the world through kindness and compassion. அப்போ இந்த உலகத்தை எப்படி மாத்தலாம், அன்பின் மூலமாகவும் இரக்கத்தின் மூலமாகவும் உலகத்துல எல்லாரையும் மாத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற ஒரு பாசிட்டிவ் நோட். In addition, it teaches us the materialistic things never bring inner joy, only love and respect does. அப்போ காசு மாதிரி விஷயங்கள், பணம் மாதிரி விஷயங்கள், மெட்டீரியலிஸ்ட் திங்ஸ் வந்து நம்மளுக்கு உண்மையான சந்தோஷத்தை தராது. எது உண்மையான சந்தோஷத்தை தரும், இன்னர் ஜாய். ஒரு உண்மையான சந்தோஷத்தை தர்றது லவ், மரியாதை, ரெஸ்பெக்ட், இது மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு ரியல் ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆத்தர். ஓகே, ஸோ நவ் வி வில் டேக் த கொஷின் ஆன்சர்ஸ் ஃப்ரம் த புக்கில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரம் வேர் டிட் த பெட்லர் கெட் த ஐடியா ஆஃப் த வேர்ல்ட் பீயிங் அ ரேட் ட்ராப்? அடிக்கடி சொல்கிறான் இல்லையா, அந்த உலகமே ஒரு ரேட் ட்ராப் தான், எலிப்பொறி தான் நினைக்கிறான். எதுக்காக அப்படி நினைக்கிறான்? The peddler had been thinking of his rat traps when suddenly he was struck by the idea that the whole world was nothing but a big rat trap. It existed only to set baits for people. அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே ஒரு rat trap தான். அது என்ன பண்ணுது, மனுஷங்களுக்கு எல்லாம் எலிப்பொறி வச்சுக்கிட்டு இருக்கான். உலகமே எலிப்பொறி தான் வச்சுக்கிட்டு இருக்கான். It offered riches and joys, shelter and food, heat and clothing in the same manners as the rat trap offered cheese and pork. எப்படி வந்து மனுஷன் எதெல்லாம் நம்பி ஏமாறுவான், ரிச்சஸ் பார்த்து ஏமாறுவான், ஜாய்ஸ் பார்த்து ஏமாறுவான், ஷெல்டர் அண்ட் ஃபுட், நல்ல வீடு, நல்ல சாப்பாடு, எதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈல்டாகுமோ அதெல்லாம் தான் எலிப்பொறியா வச்சு கடவுள் வச்சுட்டு இருக்காரு. அதை ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு உள்ள போய் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எலிப்பொறியில வைக்கப்படுற அந்த பீஸ் ஆஃப் போர்க் மாதிரி, பீஸ் ஆஃப் சீஸ் மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சுதான் காட் நம்மளை எலிப்பொறியில சிக்க வைக்கிறாருங்கிறாரு. As soon as someone let himself to be tempted to touch the bait, it closed it on him. அப்போ அதை ஆசைப்பட்டு நம்ம ஒருத்தர் அந்த பெயிட்டை பிடிக்க போறப்போ, அந்த ஆசையா நம்மளுக்கு கிடைச்ச, நம்ம நினைச்ச பொருள் கிடைச்சிருச்சுன்னு போய் பிடிக்கிறப்போ அப்படியே மூடிக்குமா. It closed on him and then everything came to an end. ஒரு விஷயம் பிடிச்சிச்சு, நம்ம ஆசையோட போறப்போ நம்ம மேல அது எலிப்பொறி மாதிரி மூடிக்கும், அப்புறம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
why was he amused by this idea? இந்த ஐடியா எதுக்கு அவனுக்கு ஜாலியா இருந்ததுன்னா, his life was sad and monotonous. He walked laboriously from place to place. The world had never been kind to him. So during his gloomy ploddings, this idea became his favorite pastime. ஏன் இப்படி அவன் யோசிக்கிறானா, அவனுக்கு பொறுத்த வரைக்கும் லைஃப் வந்து சேடா, ரொம்ப சோகமா, ஒரே மாதிரி தினம் வாழ்க்கையில பிரச்சனை தான். சாப்பாட்டே ஒரு பிரச்சனையா இருக்கு. ஹி வாக் லெபோரியஸ்லி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒவ்வொரு இடமா அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஊர் சுத்திட்டு இருக்கான் சாப்பாட்டுக்காக. த வேர்ல்ட் ஹேட் நெவர் பீன் கைண்ட் டு ஹிம். யாருமே அவன்கிட்ட இனிமையா இருந்ததே இல்லை, யாருமே அவன்கிட்ட கைண்டா இருந்ததே இல்லை. ஸோ டியூரிங் ஹிஸ் க்ளூமி பிளாடிங்ஸ், அவனோட அந்த சோகமான நாட்கள்ல திஸ் ஐடியா கேம் ஹிஸ் ஃபேவரட் பாஸ்ட் டைம். அப்போ அவன் ஒரு விஷயத்த, அவனுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ரேட் ட்ராப், அதை தான் வித்துட்டு இருக்கான். அப்போ அவன் இப்படி கெஸ் பண்றான், உலகமே ஒரு ரேட் ட்ராப், மனுஷங்கள்லாம் எலிங்க அப்படின்னு நினைச்சு இதை கற்பனை பண்ணி, இவன் இதனால ஏமாந்து போனான், அவன் அதனால ஏமாந்து போனான், இவனா கற்பனை பண்ணி சிரிச்சுக்கிறான். அப்போ அது ஒரு பாஸ்ட் டைமா ஆயிடுது அவனுக்கு. He was amused how people let themselves be caught in the dangerous snare and how others were still circling around the bait. அவனுக்கு வந்து ஒரே ஜாலியா இருக்கு அப்படின்னு நினைச்சு பாக்குறப்ப, பீப்புள் என்ன பண்றாங்களாம், அப்படியே உள்ள போய் அழகான விஷயத்த பார்த்து சாப்பிட பிடிக்க போறோன்னு போய் ஏமாந்து போய் எலிப்பொறிக்குள்ள சிக்கிக்கிறாங்க. அண்ட் அதர்ஸ் வர் ஸ்டில் சர்க்கிளிங் அரவுண்ட் த பெட். நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, நிறைய பேர் எலிப்பொறிய சுத்தி வந்துட்டு இருக்காங்க, உள்ள இருக்கிற ஆபத்து தெரியாம சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் அவன் வந்து என்ன பண்றான், கற்பனை பண்ணிக்கிறான். Did the peddler expect the kind of hospitality that he received from the crofter? கிராஃப்டர் அன்னைக்கு நைட்டு வந்து அவன் அப்படியே போறப்போ கிராஃப்டர் கிட்ட தான் என்ன கிடைக்குது, அவனுக்கு வந்து ஷெல்டர் கிடைக்குது. அதெல்லாம் அவன் எதிர்பார்த்தானா, அதுதான் கொஸ்டின். தி கிராஃப்டர் சர்வ்ட் ஹிம் porridge ஃபார் சப்பர் அண்ட் டொபாக்கோ ஃபார் his pipe. porridgeனா கஞ்சி மாதிரி ஃபுட்டா கொடுக்குறாரு, அடுத்து டொபாக்கோ கொடுக்குறாரு, பைப்புக்கு புகையில கொடுக்குறாரு. ஹி ஆல்சோ பிளேட் அ கேம் ஆஃப் கார்ட்ஸ் வித் him till bed time. நைட் எல்லாம் கேம் ஆஃப் கார்ட்ஸ் எல்லாம் வேற விளையாண்டு தூங்குற வரைக்கும் டைம் பாஸ் பண்றாரு. திஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி was unexpected as people usually made sore faces when the peddler asked for shelter. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அவனுக்கு கிடைச்ச ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா பொதுவாகவே அவன் போய் ஷெல்டர் கேட்டாலே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சோர் ஃபேஸஸ் காமிப்பாங்களா, ஐய அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் முடியாது பார்த்து அங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிடுவாங்களாம். ஸோ அவனுக்கு இது ஒரு பெரிய நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது கிராஃப்டரோட ட்ரீட்மெண்ட். Why was the crofter so talkative and friendly with the peddler? கிராஃப்டர் ஏன் பேசிக்கிட்டே இருந்தாரு? The crofter's circumstances and temperament made him so talkative and friendly with the peddler. Since he had no wife or child, he was happy to get someone to talk in his loneliness. Secondly, he was quite generous with his confidences. கிராஃப்டரோட சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்னா, ஒய்ஃப் குழந்தைங்கன்னு யாருமே இல்லை, அதனால அவர் யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சோன்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால தான் அவர் ஸோ டாக்கட்டிவாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறாரு. Why did he show the 30 kroner to the peddler? ஏன் அவர் வாங்கின சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாரு. The crofter had told the peddler that by supplying his cow's milk to the creamery, he had received 30 krona in payment. The peddler seems to doubt it. So in order to assure his guest of the truth, he showed the 30 krona to the peddler. ஏன் வந்து 30 kroner வந்து பெட்லர்கிட்ட காமிக்கிறான் கிராஃப்டர் அப்படின்னா, நான் 30 kroner சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராஃப்டர் வந்து நம்ம பெட்லர்கிட்ட சொல்லலாம், ராட்ராப் பெட்லர்கிட்ட சொல்றாரு. உடனே பெட்லர் இருந்துட்டு 30 kroner எப்படி சம்பாதிக்க முடியும் மில்க் வித்து அப்படின்னு, நம்ப மாட்டியா, இந்த காமிக்கிறேன் பாருன்னு அவர் கொண்டு போய் காமிச்சிருக்காரு. அப்படிதான் அந்த பேக்கை வித் 30 kroners காமிச்சது அப்படிதான் காமிக்கிறாரு நம்ம கிராஃப்டர் பெட்லருக்கு. Did the peddler respect the confidence reposed in him by the crofter? அப்போ நம்பி தானே காமிச்சிருக்காரு. கிராஃப்டர் வந்து பெட்லரை நம்பி தான் அந்த பணம் இருந்த பைய காமிச்சிருக்கான். அந்த நம்பிக்கைய தக்க வச்சுக்கிட்டானா பெட்லர்? No, the peddler did not respect the confidence reposed in him by the crofter. ஒரு கான்ஃபிடன்ஸ், இவன் மேல நம்பிக்கை வச்சுதான் கிராஃப்டர் அந்த பணத்தை காமிக்கிறாரு. அந்த நம்பிக்கையை வந்து உடைச்சிட்டான் யாரு, பெட்லர். At the very first opportunity that he got, he smashed the window pane, took out the money and hung the leather pouch back in its place. காலையில எந்திரிச்சு பாக்குறான்,
கிராஃப்டர் இல்லைன்னு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு அந்த பவுச்சை எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு லெதர் பேக்கை மட்டும் வச்சுட்டு ரூவாவை திருடிட்டு ஓடிட்டான். தென் ஹி வென்ட் அவே. வாட் மேட் த பெட்லர் அக்செப்ட் எல்டா வில்மான்சன்ஸ் இன்விடேஷன்? அடுத்து இது வந்து கிராஃப்டர் கதையை இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்து எட்லா வில்மான்சனோட இன்விடேஷன். எட்லா வில்மான்சன் இவங்க வந்து அயன் மாஸ்டரோட பொண்ணு. இவங்களோட வந்து இவன் வந்து ஒரு இரும்பு பட்டறையில இருந்துட்டு அயன் மாஸ்டர் கொடுத்தோன்னு கூப்பிட்டப்போ வீட்டுக்கு வரவே மாட்டேன்பான். ஆனா அவர் டாட்டர் எட்லா வந்து கூப்பிட்டோன்னு போயிடுறான். எதுக்காக பெட்லர் வந்து எட்லா கூப்பிட்டோன்னு போறாரு? மிஸ் எட்லா வில்மான்சன் லுக்ட் அட் த பெட்லர் குவைட் கம்பேஷனேட்லி. ஏன்னா எட்லா வந்து ரொம்ப ஒரு சிம்பத்தட்டிக்கா ஒரு இறக்க சுபாவமா இருக்கிறாங்க. அவனை பார்க்கறது கருணையோட பார்த்தாங்க. அதனால பெட்லருக்கு அவ கூப்பிட்டப்போ மறுக்கவே முடியல. ஷி நோட்டிஸ் தட் த மேன் வாஸ் அஃப்ரைட். அவ முகத்தை மூடி தூங்கிட்டு இருப்பான். தட்டுனோன்னு பயந்து அடிச்சு எந்திரிப்பான். ஐயோ போலீஸ் வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு. She assured him that he would be allowed to leave just as freely as he came. அவ என்ன சொல்வா? நீங்க வந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சா இருங்க, இல்லைன்னா போங்க, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுவா. ஷி ரெக்வஸ்டட் ஹிம் டு ஸ்டே வித் ஹிம் ஓவர் கிறிஸ்மஸ் ஈவ். கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு கெஸ்டா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. Her friendly manner made the peddler feel confidence in her and accept her invitation. அப்போ அவளோட அந்த ஃப்ரெண்ட்லி அந்த ஜெஸ்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அவனுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப கருணையோட ரொம்ப பிரியமா ஃப்ரெண்ட்லியா கூப்பிடுறாங்களேன்னு தான் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு நம்ம பெட்லர் ஒத்துக்கிறான். வாட் டவுட்ஸ் டிட் எட்லா ஹேவ் அபவுட் த பெட்லர்? இப்போ எட்லாக்கு பெட்லர் மேல என்ன டவுட்? As Edla lifted the peddler's hat, he jumped up abruptly and seemed to be quite frightened. Even her kind looks, disclosure of her name and purpose of visit failed to calm him. From his fear, she thought that either he had stolen something or he had escaped from jail. அப்போ எட்லா வந்து பெட்லரை பார்க்குறப்போ அவன் தூங்கிட்டு இருப்பான். முகத்துல இருக்க ஹேட் போட்டு தூங்கிட்டு இருப்பான். முகத்துல இருந்த ஹேட்டை ரிமூவ் பண்ணோன்னா அவன் ஜம்ப் பண்ணி எந்திரிப்பான். ஐயோ மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி அப்படியே பேந்த முழிப்பான். அதை பார்த்தோன்னே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஓஹோ இவன் ஏதோ திருடிட்டு வந்திருப்பான் போல, ஏதோ இவ்வளோ பயப்படணும்னு அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் முதவே நினைச்சிருக்காங்க. When did the iron master realize his mistake? அயன் மாஸ்டருக்கு தன்னோட தப்பு எப்ப புரிஞ்சது? அயன் மாஸ்டர் தான் வம்பா கூப்பிட்டு போறாரு. அயன் மாஸ்டர் தான் டாக்டரையும் சொல்லி கூப்பிட்டு பெட்லரை கூப்பிட்டு போறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டாரு? அயன் மாஸ்டர் வந்து பெட்லரை தன்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சுதான் வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. ஓல்டு காம்ரேடுன்னு நினைச்சுக்கிட்டாரு, பழைய ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டாரு. நெக்ஸ்ட் மார்னிங் இதை வந்து எப்போ அந்த மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணாரு அயன் மாஸ்டர்? நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்ட்ரேஞ்சர் வாஸ் கிளீன் அண்ட் வெல் ட்ரெஸ்ட். அடுத்த நாள் காலையில் அவங்க டிரைவரை விட்டு யாரையோ விட்டு அவருக்கு நல்ல கிளாத்ஸ் கொடுக்க சொல்லி அவரை ஷேவ் பண்ண சொல்லி நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்றாங்க. த வேலட் ஹேட் பாத்ரூம். வேலட்னா டிரைவர். அவர் வந்து அவருக்கு குளிப்பாட்டி கட் ஹிஸ் ஹேர் அண்ட் ஷேவ்டு ஹிம். ஹி வாஸ் லெட் டு த டைனிங் ரூம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு. த அயன் மாஸ்டர் saw him in broad daylight. முதல் நாள் நைட் இருட்டில் பார்த்தவர் காலையில broad daylightல பார்க்குறாரு. இட் வாஸ் இம்பாசிபிள் டு மிஸ்டேக் ஹிம் ஃபார் அன் ஓல்ட் அக்வைண்டன்ஸ் நவ். அவருக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ஃப்ரெண்டு இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் த அயன் மாஸ்டர் ரியலைஸ் his mistake and threatened to call the sheriff. இங்க பாருப்பா நான் கூப்பிட்டுருவேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த நாள். ஓகே, how did the peddler defend himself against not having revealed his true identity? The peddler explained that he had not tried to pretend as his acquaintance. He was not at all false. All along he had maintained that he was a poor trader. He had pleaded and begged to be allowed to stay in the forge. No harm had been done by his stay. He was willing to put on his rags again and go away. பாரு உன்னை ஷெரீஃப்ட போலீஸ்ட பிடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரி எல்லாம் அவர் மிரட்டுறாரு அந்த அயன் மாஸ்டர். உடனே பெட்லர் என்ன சொல்றான்? சார் நானா வந்தேன்,
நான் பாட்டுக்கு பட்டறையில தூங்கிட்டு இருந்தேன். வம்பா நீங்களும் உங்க டாட்டரும் தானே என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஐ டிட் நாட் பிரிட்டன்ட்ங்கிறான். நான் நடிக்கவே இல்லையே. ஹி வாஸ் நாட் அட் ஆல் ஃபால்ட். நான் தப்பே பண்ணலையே. ஆல் அலாங் ஹி ஹட் மெயின்டைன் தட் ஹி வாஸ் அ புவர் ட்ரீடர். சார் நான் வேற ஆளு சார் நான் அப்படின்லாம் சொல்றான். ஆனா அவர் தான் இல்லைன்னு பிடிச்சு கூப்பிட்டு வந்தாரு. He had pleaded and begged to be allowed to stay in the forge. அங்க பட்டறையிலே படுத்துக்கிறேன்னு தான் நான் சொன்னேன். No harm had been done by his stay. நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணேன்னா, ஏன் சார் என்னை விட்டுருங்க சார், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்றான். Why did Edla still entertain the peddler even after she knew the truth about him? எட்லாக்கு இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எட்லா வந்து பெட்லரை ஏன் ஒண்ணுமே சொல்லல. எட்லா did not think it proper on their part to chase away a human being whom they asked to come to their house and had promised him Christmas cheer. எட்லாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாம தானே வம்பா கூப்பிட்டுட்டு வந்தோம். அப்படி கூப்பிட்டு வந்த அவன் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. அவனை கூப்பிட்டு வந்துட்டு இப்ப விரட்டி விடலாமா? அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம் கிறிஸ்மஸ் டின்னர் தர்றோன்னு. இப்ப நம்ம அதை மறுக்க கூடாது. She understood the reality of the peddler's life and wanted him to enjoy a day of peace with them. அவளுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. பெட்லர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அவனுக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்து ஒரு அமைதியான ஒரு சூழலை ஒரு நாளைக்காவது கொடுக்கணும்னு எல்லாம் நினைக்கிறா. Hence she still entertained the peddler even after knowing the truth about him. So அவன் திருடேன்னு தெரிஞ்சு கூட அவங்க என்ன பண்ணல, அவனை வந்து அவன் நம்ம நினைச்ச ஆள் இல்லைன்னு நினைச்சப்ப கூட எல்டா வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணாங்களே ஒழிய அவனை விரட்டி விடணும்னு நினைக்கல. Why was Edla happy to see the gift left by the peddler? As soon as Edla opened the package of the gift, the contents came into view. She found a small Rattrap with 3 wrinkled 10-kroner notes and letter addressed to her. எதுக்கு எட்லா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஈவ் அன்னைக்கு நைட்டு அவங்க எதுக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது நம்ம வீட்டுல தங்கி இருக்கவன் தீஃப்னு. ஐயோன்னு பயந்துகிட்டு தான் வர்றாங்க. அவன் எல்லாம் வந்து திருடி இருப்பானோன்னு நினைச்சிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அவன் எதுவுமே திருடல. அவன் வந்து ஒரு கிஃப்ட் மட்டும் விட்டுட்டு போயிருக்கான். அது என்ன கிஃப்ட்னு ஓபன் பண்ணி பார்த்து எட்லாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அது ஒரு சின்ன ராட்ராப் மாதிரி விட்டுட்டு போயிருக்கான். அதுல வந்து 10 kronas இருக்கு. அதாவது 30 kronas திருடினா இல்லையா, அந்த 30 kronas விட்டுருக்கான். அப்புறம் ஒரு லெட்டர் வச்சிருக்கான். The peddler wanted to be nice in return as she had been so nice to him all day long. அவன் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கான், இன்னைக்கு நாள் முழுக்க என்ன சந்தோஷமா வச்சுட்டீங்க, நல்ல ஃபுட்டு கொடுத்தீங்க, பீஸ்ஃபுல்லா, நீங்க நினைச்ச ஆள் நான் இல்லைன்னு தெரிஞ்சா கூட என்ன ஹாப்பியா வச்சிருந்தீங்க. ஸோ நான் என்ன பண்றேன், அதுக்கு பதிலா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த 30 kronas நான் வச்சுட்டு போறேன். He did not want her to be embarrassed at the Christmas season by a thief. இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்களை சங்கடப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு தீஃப் தான், ஆனா நான் என்ன பண்ண முடியாது, உங்க ஜாமான்லாம் திருட மாட்டேன், ஏன்னா நீங்க என்கிட்ட அவ்வளோ கைண்டா இருந்தீங்க. இந்த குரோனாரை அந்த கிராஃப்டர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருக்கான். ஸோ உங்களோட அந்த குட்னஸ் வந்து என்னை மாத்திருச்சுன்னு சொல்லாம சொல்லியிருக்கான். Why did the peddler sign himself as Captain Onstale? The ironmaster has invited the peddler to his house, mistaking him for Captain Onstale. அந்த கீழே வந்து எல்லாம் எழுதிட்டு லெட்டர்ல எட்லாக்கு எல்லா லெட்டரும் எழுதிட்டு, நான் வந்து உங்க வீட்டுல எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்பல, நான் வந்து சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். So the next question is, why did the peddler sign himself as Captain Onstale? Onstaleன்ற பேரு எதுக்கு வந்து பெட்லர் அந்த நேம் போட்டு சைன் பண்ணாரு அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். The ironmaster has invited the peddler to his house, mistaking him for Captain Onstale. ironmaster என்ன நினைச்சு கூப்பிடுறாரு, பெட்லரை வந்து தன்னோட ஓல்டு ஃப்ரெண்டு நினைச்சாரு இல்லையா. அந்த ஓல்டு ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு சொன்னா கேப்டன் ஓன்ஸ்டேல் தான் அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட். கேப்டன் ஓன்ஸ்டேல் நினைச்சுதான் பெட்லரை கூப்பிட்டு இருந்தாரு.
இருக்காரு. அதனால தான் he was welcomed there and looked after as captain even after the reality became known. ஈவன் அவன் யாரு கேப்டன் வோன்ஸ்டெல் இல்லைன்றப்ப கூட அவனை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. The peddler got a chance to redeem himself from dishonest ways by acting as an honorable captain. அடுத்ததான் இவன் வந்து இந்த பெட்லர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப டிஸ்ஹானஸ்டான ஒரு ஆளா இருந்தா கூட அவங்களோட அந்த பிஹேவியர் அவனுக்கு வந்து செஞ்ச ஹெல்ப்னால என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா நீட்டா நடந்துக்கிட்டான் இல்லையா. அதனால கடைசியில அந்த ஒரு நேம், அந்த கேப்டன் ஓன்ஸ்டேல் அப்படிங்கிற நேம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சு அந்த கேப்டன் ஓன்ஸ்டேல் அப்படின்னு போட்டு சைன் போட்டு அந்த அந்த மிஸ் எட்லாக்கு என்ன பண்ணியிருக்கான், லெட்டர் எழுதியிருக்கிறான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கொஷின் ஆன்சர்ஸ். புக்ல இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் இது. அடுத்ததான் 3 or 4 பிக் கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். Hope you liked all my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.